தமிழ்நாடு சார் ஒரு சரியாக சொன்னால் ஒரு 3 பாகங்களாக பிரிஞ்சிருக்கு சார். ஒவ்வொரு பகுதியாக இங்கு இந்த தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கிறது. ஒரு பக்கம் கவுண்டர் சமூகம், இன்னொரு பக்கம் முக்குளத்தூர் சமூகம், இன்னொரு பக்கம் சிறுபான்மை சமூகம், இன்னொரு பக்கம் வன்னியர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் படையாச்சியார் பேரவை எல்லாம் வைத்திருந்த காரணத்தினால் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த ஜாதி மத இந்த எல்லா அடையாளங்களையும் கடந்து ஒரு புதிய அரசியலுக்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை இந்த தேர்தல் முடிவுகளும், அதற்கு பின்பாக திராவிட கட்சிகளில் இருந்தோர் தாவேகாவில் இணைவது, திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாஜகவிலிருந்து கொத்து கொத்தாக வெளியேறி அவருடைய அந்த ஒரு அரசியல் இயக்கத்தில் பல பேர் உறுப்பினராக இணைந்து கொண்டிருப்பதும் இது ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகிறதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம்? இல்லை, ஒரு பெரிய வேவ் அப்படின்னு சொல்ல முடியல இந்த எலெக்ஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அலைன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரிசல்ட் வந்திருக்கணும். ஓகே, ஒரு 8 மாவட்டத்தில் வெற்றி பெறலை. அதேமாரி நம்ம ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய தொலைக்காட்சியில் பேசியிருக்கோம். ஒரு 90 சீட்டு வரைக்கும் அடிப்பார்னு நான் சொல்லியிருக்கேன். 90 சீட்டு வரைக்கும் விஜய் வருவார். அவர் தான் எதிர்கட்சி லெவலில் வருவார். அதிமுகன்ற ஒரு பேரியக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு இல்லாமல் போகும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், லைவில் நம்ம வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அதை எதை வச்சு அப்போ நாங்கள் ஒரு 90 சீட்டு வரைக்கும் விஜய் ஜெயிப்பாருன்றதை அந்த நேரத்தில் ஒரு கணிச்சோம்னா, ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை யாராவது இருப்பாங்களா ஒரு தேர்தல். இந்த அண்ணாமலையே கூட முன்னாடி இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சிங்களேன், இந்த அரசியல் இந்த அசம்பிளிக்கு முன்னாடி எடுத்திருந்தா வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் இது ரொம்ப 18 மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. அந்த 18 மாதத்துக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்திருந்தால் இப்படி ஒரு பெரிய இது வந்திருக்காரு. அது 2வது கேள்வி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஜாதி ரீதியான அரசியல் இந்த தமிழகத்தில் இந்த ட்ரிப்பு வேலை செய்யல. தமிழ்நாடு இல்லை சார், இந்தியா முழுவதும் வேலை இல்லை. தமிழ்நாடு முக்கியமானது. ஏன் இங்கே ஏன் ஜாதி வேலை செய்யணும்னா, இன்னைக்கு வரைக்கும் 69% பற்றி நேற்று வரைக்கும் கூட்டம் போடுறாங்க. இந்தியா முழுவதும் 50%க்கு மேலே எந்த மாநிலத்திலையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி 69 இன்னைய வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தை நேற்று அன்புமணி கூட்டம் பொழுது அனைத்து கட்சி கூட்டம்ன்றாங்க, அங்கே வராங்க. ஆனால் அங்கே மறக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, 10% பற்றி பேசவே இல்லை. ஓகே, முக்கியமாக நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு சாப்பாடு என்ன வேணுன்றதை விட இன்னைக்கு பட்னியாக கிடக்கிற வன்னியர்களுக்கு என்ன வேணுன்றது தான் அந்த 10%. ஓகே, எங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்திற்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுக்கே தெரியும், நிறைய போராட்டங்கள் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் எல்லா சமுதாயத்திற்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த சமுதாயத்துக்காவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் வன்னியர்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்டே ஆகுது. ஸ்டே ஆன பிறகு அதை கிடப்பில் போடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கும் 1952 சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தல் 52, 47 சுதந்திரம் வாங்கினதுல 52 தான் முதல் தேர்தல். அதிலிருந்து இன்றைய வரை தமிழ்நாடு அரசியல் மட்டும் ஜாதிய மையமாக தான் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வன்னியர்களை மையமாக வச்சு தான் நடந்துட்டு இருக்கு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்டா காங்கிரஸ் வந்துச்சு. 52லயே சுதந்திரம் வாங்கின காங்கிரஸே வர முடியுது. ஆனால் இந்த தேர்தல் இன்றைக்கும் பாருங்க, நீங்க வட மாவட்டங்கள்ல அந்த வன்னியர்லாம் ஒரு அணியில நின்று தன்னுடைய வாக்குகளை கொத்து கொத்தா நீங்க அதிமுகவுக்கும் பாமகவும் போட்டதனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு சீட்டு அவங்களுக்கு. இல்லைன்னா சுத்தமாக சைபராக இருக்கும். பாமகன்ற ஒரு கூட்டணி மட்டும் அதிமுகவில் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாரி சைபரில் போய் முடிஞ்சிருக்கும். அப்போ அது ஏன் திமுக அந்த வாய்ப்பை இழந்துச்சுன்னா, திமுகவில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் அவங்கள்ட்ட, நீங்கள் யார் பேச்சே கேட்டுட்டு ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க இந்த 10% இந்த தப்பை பண்ணாதீங்க, இந்த தப்பை பண்ணீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனையில் போய் முடியும்னு அதை அன்புமணி கரெக்டாக வன்னியர் மக்கள்கிட்ட கூட சேர்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க நம்மளை தரல, நம்ம சமுதாயத்துக்கு தரலன்னு. அப்போ நான் போய் நெருங்கி தேர்தல் டைமில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வன்னியர் அல்லாத ஆன்டி வன்னியர் மூடு எடுத்தால் வன்னியர் அல்லாதவர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு விழுந்துடும், அதில் ஜெயிச்சிருவோம்னாங்க. அது விஜய் வரலன்னா நீங்கள் சொல்கிற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும்.
விஜய் யாரோட ஓட்டை பிரிப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அடுத்த பாரதத்துக்கு போயிடுவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த டிவியை நான் பேசின முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் பேசினது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 108லே வந்து நின்னதை வந்து நீங்கள் ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு 140 அடிச்சிருந்தா நம்ம பெரிய ஆலை அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி 108ல் வந்து நின்றுச்சுன்னு தெரியல. அது என்னை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஓட்டு வந்து வட மாவட்டங்களில் ஒரு பெரிய 5 மாவட்டங்கள் சார்: சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். இதை மட்டும்தான். மீதி இருக்கிற தருமபுரியோ இல்லை தருமபுரியில் பெரிய அளவுலையோ இல்லை காவேரி டெல்டாலேயோ வட மாவட்டங்கள்லாம் அதிமுக வெற்றி பெற்ற, தென் மாவட்டத்தில் அதிமுக வெற்றியை பெற முடியலையே. ஓகே ஓகே. பாமக கூட்டணியில் இருந்ததுனால தான் அதிமுக இந்த அளவுக்கு 47, இவங்க ஒரு 4 ஜெயிக்க முடிஞ்சு கிட்டத்தட்ட 50 இல்லை, அது வந்திருக்க முடியாது அவங்க. ஓகே, இவங்க கொஞ்சம் இந்த இதை கையில் எடுத்திருந்தா திமுக இன்னும் கொஞ்சம் வெற்றி பெற்றுக்கலான்ற. ஓகே, இவங்க வட மாவட்டங்கள்ல கவனம் செலுத்தியிருந்தா நாங்க வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டோம் அப்படின்ட்டு திரு விஜய் பேசினார் இல்லையா? திருச்சியில ஜாதியை உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், வாக்குக்கு பணம் தருவதை உடைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி ஒரு பெரிய சேஞ்சை இந்த அரசியலுக்கு இந்த எலெக்ஷன் கொடுத்து இல்ல. அது உண்மைதான் சார். இந்த தேர்தல் தான் நான் முதல்ல கேட்டேன். இல்ல எதை சொல்றேன் கேளுங்க. பணம் விஷயத்தை சொல்றீங்களா? பணம் விஷயத்தை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் வந்து எனக்கு தெரிஞ்சு பணம் விஷயத்தை உடைத்த பெருமை வேற விஷயத்தெல்லாம் நான் அது உள்ள போல. ஓகே, பணம் கொடுத்து வாக்கு வாங்க முடியும்ன்றத தமிழகம் முழுவதும், நான் கன்னியாகுமரியில இருந்து காட்பாடி வரைக்கும் சொல்றேன். இப்ப நான் சொன்னது ரேசியமா உங்களுக்கு பிரிச்சு சொன்னேன். சரி, இந்த பணம் விஷயத்தை அவர்கள் 100க்கு 100 விஷயம் உடைத்திருக்கிறார்கள். பணமே இல்லை, நீங்கள் பணம் கொடுத்தால் கூட நாங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றத வந்து தமிழ்நாட்டு மக்கள், இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுத்தும் ஓட்டு போடாத போது இனிமேல் எந்த கட்சியும் பணம் கொடுக்க தயாரா இருக்காது. ஓகே, நல்லது. ஏன்னா ஒரு தொகுதியில எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்கன்ற ரேஷியோ எங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப இனிமேல் அதுல விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். பணமே கொடுக்காமல் இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம் 35% மேல வாங்குவார்னு நம்ம பேசியிருக்கோம். அதை வாங்கிட்டாரு. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி வரும்ன்றத நம்ம நினைக்கல. 90 வரைக்கும்ன்றத நம்மளே பேசியிருக்கோம். அவர் 108 வரைக்கும் வந்திருக்கிறாரு, ஆட்சி அமைச்சிருக்காரு. இனிமேல் போக இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே சார், திராவிட கட்சிகள் சார், இந்த 2 திராவிட கட்சிகளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சிறிய கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அது பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி நிறைய கட்சிகள் சொல்லலாம். தென் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான அமைப்புகள், கட்சிகள் எல்லாமே சார், அவங்க எல்லாம் இனி ஏடிஎம்கே டிஎம்கே பக்கம் போகாமல் வரக்கூடிய தேர்தல் காலங்களில் டிவிகே பக்கமும் திரு அண்ணாமலை பக்கமும் செல்வதற்கான வாய்ப்பை இந்த தேர்தல் மாற்றம் உருவாக்கியிருக்கா சார்? இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருல, இந்த இயக்கம் ஆரம்பித்து இப்போ 24 மணி நேரத்தில் 15 லட்சத்தை மேலே போயிடுச்சு. ஆமாம். இந்த 15 லட்சம் என்பது வந்து ஒரு சாமானியனோட இது கிடையாது. நீங்கள் சமூக வலைதளங்களில் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச நபர்கள் தான் 5 லட்சம் பேர் போயிருக்காங்க. ஓகே, நான் கூட காலையில் கருணாகராஜிட்ட கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்ப்பா இதெல்லாம் பாமர விவசாயிகளுக்கு வந்து தெரியுமாப்பா, ஒரு நம்பரை போடுங்க, மிஸ்டு கால் நம்பர் போடுங்க. பிஜேபி ஏற்கனவே பிஜேபியோட இதுதான், இவங்களோட சித்தாந்தம் தான் ஏற்கனவே. ஒரு போடுங்கப்பா, போட சொல்லுப்பா. ஃபோன் நம்பர் போட்டீங்கன்னா நீங்க 50 லட்சத்தை கிராஸ் பண்ணிருப்பீங்க என்னுடைய கணக்குப்படி இன்னைக்கு. அப்படியா சார்? ஆமா, 50 லட்சத்தை கிராஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க பட்ல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதில் கொடுங்க. இப்ப இந்த 15 லட்சத்தையே பாருங்க. நீங்க ஒரு உதாரணமா 15 லட்சம் பேரும், அதாவது நிர்வாகிகள் மாதிரியான உள்ளவர்கள். ஓகே, சாதாரணமாக தொண்டர்கள் கிடையாது. இதெல்லாம் இவங்களாம் பிளானடா இவர் வந்துட்டாவே உள்ள போகணும்னு நினைச்சு அந்த இது உள்ள போய் நம்ம வரணுன்றத ப்ரிப்பேரா இருந்தவங்களே 15 லட்சம் பேர். அப்ப அந்த ஒரு நபரும் 100 பேருக்கு சமம். 15 லட்சம் பேர்ல இருக்கிற ஒரு நபரும் 100 பேருக்கு சமம். ஓகே, இந்த மிஸ்டு காலை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க 50 லட்சத்தை நாளைக்கே கிராஸ் பண்ணுவாங்க. 15 லட்சம் பேரும் ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம்னா கணக்கு சமன்றது புரியலையா? அவங்களால கட்டமைக்க முடியும். மறுபடியும் கட்சி நீங்க உறுப்பினர் ஆகணும்ல. 150 வெறும் இன்ஸ்டாலே நீங்க உறுப்பினர் ஆகிட்டு இருக்க முடியாதுல்ல.
ஒரு நபரும் போய் கட்சியில் சேர்றதுக்கு போகணும்ல சார். ஒரு நபர்களும் 100 பேருக்கு சமமானவர்கள்ன்றது 100 பேரை அவங்க கொண்டு வர முடியும் இது உள்ள. ஓகே. ஒரு நபரும் அதுல இருக்கிற இப்போ 15 லட்சம் கிராஸ் ஆயிருக்கு, 17,000 நினைக்கிறேன் இப்ப. ஏன்னா இப்ப இந்த நபர்கள் எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றது பாருங்க, இதில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, மக்கள் பணி செய்யறதுக்கு மட்டும்தான் வரணும், அதுக்கு தொண்டம் போக மாட்டான். தொண்டன் இருக்கிறவன் வந்து எனக்கு என்ன அதுல லாபம் இருக்கு உன் கட்சியால, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து முன்னின்று செய்வியான்றதான் தொண்டன். ஆனா இந்த தொண்டரையில காப்பாத்துறோம் யாரு வர்றான்றதுதான் அவர் சொல்றாரு. ஓகே. அது வந்ததே 15 லட்சத்தை கிராஸ் பண்ணுது. ஓகே. அப்ப நீங்க இன்னும் மிஸ்கால் கொடுத்த ஆரம்பிச்சீங்கன்னா சாதாரண தொண்டை கூட ஒரு மிஸ் அவனுக்கு என்னன்னு தெரியாது. இதெல்லாம் போய் இன்னொருத்தங்கள்ட்ட கேட்கணும், சார் இது எப்படி சார் இது உள்ள போய் நாங்க பண்றது சார், எப்படி சார் இது உறுப்பினர் கேட்க முடியாது. அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல வயல் வேலையில் இருப்பான், ஒரு கூலி தொழிலாக இருப்பான், அவன்லாம் சேரணும்னு நினைக்கிறவன் நீங்க மிஸ்காலை கொடுத்துட்டீங்கன்னா அவன் டப்பு டப்புன்னு அடிப்பான், ஒரு மிஸ்காலை கொடுத்துரும், அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதுல என்ன பெரிய விஷயம்னா, சார் சொல்ற மாதிரி யார் சொல்ற மாதிரியும் மீடியாவை அவரிடம் இருந்து பிரிக்கவே முடியாது. அவர் சாதாரண ஒரு மைக்கு வச்சுட்டு கூட பேசி அதை பெருசாக்கி விட்டுருவாரு. சாதாரண ஒரு மைக்கை வச்சுட்டு ரோட்ல நின்று பேசி அது சமூக வலைதளங்களே தேவையில்லை. எல்லா மீடியாவும் நீங்களே இப்போ இங்கே ஒன்றும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸ் திரும்புறீங்களா, அங்கே வந்து அண்ணாமலை ஒரு மைக்கை வச்சுட்டு பேசுறாருன்னு ஒரு 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 சமூக வலைதளங்கள் வருதுன்னு வச்சுங்க, உங்கள் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாவும் அங்கே போயிடும். ஓகே. அதனால அவரை வந்து இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல மீடியாக்கள்ல இருக்கிற வேலை போல பிரேக்கிங் நியூஸ் இருக்குல்ல, அது இல்லாம இருக்கு கொஞ்ச நாளா. அந்த நியூஸ் இனிமேல் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஓகே. பஞ்சம் இல்லாமல் இருக்கும்ன்றதான் என்னுடைய